என்னுடைய பேர் அமரதி. தமிழ்நாடு தமிழ் மாவட்டத்தினுடைய மாவட்ட தாயாக ஒரு பரிசீலனை சகோதரர் பீர் முகமது அதிராம்பட்டி பிரிவுடைய தலைவர், நம்முடைய பகுதி மாவட்டத்தினுடைய உறுப்பினர், கிளை செயலாளர் ஃபக்கீர் முகமது. நான் உங்கள்கிட்ட வந்து பேச வந்தது ரொம்ப சுருக்கமான செய்தி. நாங்கள் சொல்கிற செய்திகளுக்கு நீங்கள் மட்டும் எங்களுக்கு பதில். நான் மட்டும் தான் உங்களை பேசுவேன். அதே மாதிரி நீங்கள் மட்டும் அதுக்கு உள்ள விளக்கங்கள் கொடுத்தாங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தோடு விவாதத்துக்கு அழைத்தது தாங்கள் தான் என்பது தாங்கள் அதை மறுக்க முடியாது இல்லையா? நாங்கள் அழைக்கலை என்பது உண்மை. அந்த அடிப்படையில் இப்போ தங்களுடைய வந்து நீங்கள் தாராளமாக இப்போ நீங்கள் ஊருக்கு வந்திருக்கிறீங்க. இப்போ நாளைக்கு நீங்கள் பிரேரணை தரீங்க இருக்கிறீங்க. அந்த காரணத்தினால விவாதத்துக்கு அழைச்சேன்டா யார்? தௌஹீத் ஜமாத். என்ன தௌஹீத் ஜமாத்? இது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். சரிங்களா? தமிழ் வந்தா அல்லது நீங்கள் சென்னைக்கு வந்தீங்களா? டிசம்பருக்கு முன்னால். ஆமாம், சரி. அப்போ நீங்கள் தான் அழைக்க வர்றீங்க. அந்த விவாத ஒப்பந்தத்துக்கு நாள் குறிக்கப்பட்டதுக்கு பிறகு நீங்கள் வரல. எப்படி? அந்த விவாத ஒப்பந்தத்துக்காக நீங்கள் வர்றீங்க. வந்துட்டு நீங்கள் அதுக்கு பிறகு வரல. அந்த விவாத ஒப்பந்தத்துக்கு நீங்கள் வரல. சரிங்களா? விவாத ஒப்பந்த தேதியை நீங்கள் குறிச்சிட்டு அந்த அன்னைக்கு நீங்கள் வரல. வந்தோம் வந்து உங்களுக்கு தெரியாதா? பேசுறாரு. இல்லை, நான் கேள்வி கேட்குறேன். டிசம்பர் 25 நம்ம ஆஃபீஸில் இருந்தவங்க. அப்படிங்களா? எப்படி உங்களோட நான் பேசுகிறேன் அதே தெரியாமல் இருக்குது? இல்லை இல்லை, அதாவது நான் அந்த வரலான்றீங்களே. அப்போ வந்து டிசம்பர் 25 ஆஃபீஸில் இருந்த வீடியோ எல்லாம் போட்டு உங்களோட வெப்சைட்டில் கிளிக்கிறேன்னு போட்டு கிழிச்சா தெரியான்றீங்க. சரி, எப்படி பேசு? இதுக்கு மேலே நான் எப்படி பேசுறேன்? இல்லை இல்லை, விட்டுருங்க. எப்படின்னா விவாதத்துக்கு நீங்கள் வந்து மீடியாவோட மட்டும்தான் பேசுறீங்க. இன்னைக்கு இல்லை சொல்லுங்க. அதாவது நான் முடிச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட. கேட்குறேன். இல்லை, நான் முதல்ல முடிச்சுக்கிறேன். நீங்க தாராளமா உங்க கற்று சொல்லுங்க. நான் முதல்ல முடிச்சுக்கிறேன். நம்ம டிஎன்டிஜே ஆஃபீஸுக்கு போய் ஒப்பந்த மேடையில உட்கார்ந்தது, அவங்க அந்த வீடியோவை போட்டு என்ன செஞ்சு பெரிய ஒரு புரளி கிளப்பினது. நீங்க வந்து அவங்களோட பெரிய தாயின்னு சொல்றீங்க. மாவட்ட தாய் பெரிய தாய். உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி போட்டு உங்களோட நான் என்ன பேசலாம்? இல்லையே, நான் வந்து ஒப்பந்தத்துக்கு நீங்க வரலன்னு விவாதத்துக்கு வரல. நீங்க இல்லையா ஒப்பந்தத்துக்கு வந்துட்டு ஒப்பந்தத்துக்காக வந்துட்டீங்க. என்னங்க சொன்னாரு? விவாதத்துக்கு வரல. இல்லையா பதிவு செய்யப்பட்டு இதுல இருக்கு. ஆமாங்க. தவறு நமக்கு கண்டிப்பா நம்ம ஒத்துக்கிறதுலையோ அந்த திருத்திக்கிறதுல கண்டிப்பா நம்ம வந்து அதை நம்ம ஏன்னா நீங்க அந்த அடிப்படையில சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து விவாதத்துக்காக தொடர்ந்து வர சொன்னீங்க. நாங்க என்ன தெரியுமா சொல்றோம்? நீங்க வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க எல்லாரும் டிஎன்டிஜேயோட சம்பந்தப்பட்ட பிரான்ச் உறுப்பினர்கள்ன்றீங்க. நீங்க வந்து அதிராம்பட்டியில தாயின்னு சொல்றீங்க. மாவட்ட தாயா? சரி, அப்படி சொல்லி போட்டு முதலாவது நீங்க என்கிட்ட கருத்து வைக்க போறீங்க. குறிப்பிட்ட டேட்டுக்கு நான் என்ன செய்யல வரலன்றீங்க. நான் திருப்பி கேட்கிறேன், அப்படியா? ஆமான்றீங்க. விவாதத்துக்கு வரல. நீங்க விவாதம் நடக்கல. எங்க வாரத்துக்கு ஒப்பந்தம் பேசப்பட்டே இல்லையா உங்கள்கிட்ட? ஒப்பந்தத்துல விவாதம் நடக்கும்னு சொல்லலையே. ஒப்பந்தம் என்னங்க? விவாதத்துக்காக போடக்கூடிய ஒப்பந்தம் உங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் முடிஞ்சா தாங்க விவாதம் நடக்கும். அப்ப விவாதத்துக்கு வரலன்றீங்க. இல்லங்க, விவாத ஒப்பந்தத்துக்கு தானே இங்க வந்தோம். இல்ல நீங்க மறுக்கிறீங்க. அத எதங்க மறுக்கிறோம்? விவாதத்துக்கு நான் வந்து வரவே ஒப்பந்தம் முடியல. இல்ல கேள்வி கேட்காம பேசுறோம். முதலாவது நீங்க நம்ம மீத சொன்னது என்னண்டா அவதூற சொல்றீங்க. சரி, என்னண்டா டேட்டுக்கு நீங்க என்ன செய்யல வரலன்றீங்க.
நான் திருப்பி கேக்குறேன் வரலையா? ஆமா நீங்க வரல. சரி வந்துட்டீங்க ஓகே வந்துட்டீங்க. நீங்க விவாதத்துக்கு வரல. ரெண்டாவது சொல்லுங்க. ரெண்டாவது வரலீங்க. விவாதத்துக்கு வரலீங்க. நான் இருங்க. பேச்சு நீங்க பேசுறீங்க வரலன்றீங்க. ஒரு ஆள் பொறுமையா இருந்தா கிளியரா இருக்கும். நீங்க சொல்ற போய் எல்லாம் கேட்க நமக்கு நான் தான் பேசுவேன். தனிப்பட்ட முறையில மீடியா பேசி வெளியில விட்டுருவான். நம்ம அதுக்காக தான் நேர்ல உடன்படிக்கை முடிஞ்சதானே விவாதம் வரேன். இப்ப விவாதத்துக்கு நீங்க வாங்க. நீங்க சொல்லுங்க. தமிழ்நாடு முடிவு சொல்லுங்க. வீடியோக்கு நீங்க ஒண்ணா பதிவு செய்றீங்க, நமக்கு பேச விடுறீங்க. நீங்க ரெண்டு போய் சொல்லிட்டீங்க. நான் தான் பேசணும் இல்லையா? நான் தான் பேசணும். தலைவர்கிட்ட கேட்கிறேன்னா முதலாவது வந்து உட்கார்ந்த உடனே சொல்றாரு நம்ம குறிப்பிட்ட டேட்டுக்கு வரலன்றாரு. நம்ம என்ன கேட்டோம்? என்னத்துக்கு வரல? இல்ல விவாதத்துக்கு வரலன்றார். நான் கேட்டேன் விவாதம் ஒண்ணே நடக்கலையே, ஒப்பந்தம் நடந்தது, அது ஒப்பந்தத்துக்கு தான் வரலன்றார். நான் திருப்பி பேசுறீங்க நீங்க உங்களோட பாட்டுல. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றோம்? 25ஆம் தேதி என்ன செஞ்சோம்? நாம ஒப்பந்தத்துக்கு இருந்து வீடியோ பதிவு செஞ்சு அதே பெரிய ஒரு புரளியா கிளப்பி போட்டாங்க. மாவட்ட என்ன தாய்க்கு தெரியான்றீங்க. உங்களோட நான் என்ன பேசுறது கேட்டேன். அடுத்தது என்ன சொல்றாரு? இல்ல விவாதத்துக்கு வரலன்றார். எங்கெங்க விவாதம் நடந்துச்சு வராம இருக்கிறதுக்கு? இதைத்தானே போய் சொல்லி விவாதத்திலிருந்து தப்பி ஓட்டம் போட்டு வச்சிருக்கீங்க போட்ல. இதான் பிரச்சனை. உன்னை தெரியாம போடுறதுதான் பிரச்சனை. விவாதம் ஒன்று நடக்கல சொல்றாரு. அதுக்கு போறோம் இருங்க பேசுறேன். நீங்க பதிவு செஞ்சது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய அபாண்டம். ஃபர்ஸ்ட் நீ தப்பு பண்ணி சொல்லுங்க. தப்பு குடுமா விவாதம் ஒன்றே நடக்கவில்லை என்று சொல்லும் பொழுது விவாதத்தை விட்டு ஓடினார் என்று போடலாமா? உங்களோட போர்டு முழுக்க எப்படி இருக்குது, வெப்சைட் முழுக்க எப்படி இருக்குது? விவாதத்தை விட்டு ஓடியவர். இதுதான் இந்த படுதூரும் இந்த அவதூறும் தான் எங்கள் மீது என்ன செய்யுது. அதுக்கு தான் சொல்றோம் பொய்ய வீடியோக்கு முன்னுக்கு வந்து பதிய வராதிங்க, விட மாட்டோம். நாங்க உங்களோட ஆபீஸுக்கு வந்தாலும் இப்படித்தான் நடந்து கொள்வோம். விளங்கிட்டா? அது உண்டு. அடுத்தது என்ன? இதெல்லாம் தெரியாத உங்களோட நான் பேச ரெடி கிடையாது. முடிஞ்சதா? இன்னைக்கு நீங்க பேசுனீங்களா? இன்னைக்கு இன்னைக்கு பள்ளிக்கு என்ன பேசணும்? நான் தயாராக இருக்கிறேன் விவாதத்துக்கு. என்ன நான் தயாராக இருக்கிறேன். நான் டிஜிஎஸ்ல ஒரு மாணவராக இருந்து கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டு உச்ச மாதிரி பர்டிகுலரா பிஜிட்ட மட்டும் கேட்பேன். உங்களுடைய நோக்கம் என்ன? பேச அப்ப பிஜே கூட வந்து நீங்க உட்கார்ந்து விவாதம் பண்ணி சொல்லுங்க. நீங்க விவாதம் பண்ண எனக்கிட்ட கேள்வி இதுதான் பிரச்சனை. இதுதான் எனக்கிட்ட கேள்வியா பதில் என்ன சொல்லுங்க. தொகுதி நீங்க எங்கள்கிட்ட கேள்வியை கேட்டு அவர் பதில் சொல்றாரு. சரி தமிழ்நாட்டு தாய் இருக்காங்க எங்கள்கிட்ட. நீங்க நேரத்துக்கு அவர் பதில் சொல்லுவாரு. அவர் பதில் சொல்லிட்டு அவர் பதில் சொல்லல. இல்லங்க அவர் என்ன கேள்வி கேட்டாரு? இல்ல என்ன சொல்லு பவனும் அப்படிதான் பேசினான்னு சொல்ல வந்தேன். அப்ப அவள ஒரு வீடியோ இருக்கு பாத்துக்கங்க. இல்ல நீங்க நாம மூட் அப்படிங்க. மூண்டை மாதிரி நம்மளோட வாசியா இப்ப டாக்டர் கேக்குறீங்க நம்மளோட விவாதத்துக்கு மட்டும் தயாரா இருக்கீங்களா? நான் தமிழ்நாடு சௌஜ மாத்தனுடைய மாநில தலைமையோட நீங்க விவாதம் அவர் பேசிட்டு காக்கா. அவர் பேசிட்டு காக்கா. நீங்க கேள்வி கேட்டீங்க. கூட விவாதம் செய்ய நீங்க துடி இவங்க சொன்னதுதான் கேட்ட கேள்வி. ஆமா இவங்க சொன்னதுதான். இப்ப நம்ம அவரை கேள்வி கேட்கலாம். நீங்க இருக்கீங்களா? அப்போ நீங்க அவருக்கு நீங்க சொல்லுங்க. உங்களோட ஆட்களுக்கு சொல்லுங்க. நீங்க நம்ம என்ன கேக்குறாங்கன்னா
சாப்பிடறா அதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமா அதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் கேள்வி 2 ஆமாட்டாங்க இந்த மொழியில பாப்புலர் வந்து ஆமாட்டாங்க அப்ப ஒத்துக்கிட்டாரா? இல்லையா சலசலப்பு வேணும்னு சொன்னா இப்படியே கலைஞ்சிருது நல்லது. சலசலப்பு வேணும்னா கலைஞ்சிருது நல்லது. தெளிவுபடுத்தி சலசலப்புக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு பேசுறேன். அதுக்காகத்தான் கூப்பிடுறோம். தமிழ்நாடு வாங்க இங்கே நம்ம குட்டி பண்ணுவோம். எந்த ஊர்ல பேசலாம், என்ன தேதியில பேசலாம், உங்களுடைய போக்குவரத்து பதில சொல்லுங்க. நீங்க இது ரிக்வெஸ்ட். என்ன கேள்வி நீங்க தலைவரா இல்லையா? நீங்க ஊர்ல வந்து நம்ம என்ன ரிக்வெஸ்ட் நம்ம சொல்லிக்கிறோம். நம்ம இல்ல உடன்பாட்டுல தான் இருக்கிறோம். ரிக்வெஸ்ட் வைக்க வராதீங்க நமக்கு. சொல்லுங்க. அத கூட ஜமாத்தாக்களுக்கு வைங்க. சொல்லுங்க. சரிங்க. சொல்லுங்க. சொல்றோம். ஒரே அவங்க கேட்ட 2 கேள்வி எனக்கு தெளிவுபடுத்திங்க. நீங்க கேட்ட கேள்வி என்னன்னாக்கா பிஜே கூட தான் விவாதம் பண்ணுவீங்களா? அவருக்காக செய்கிற நோக்கம் என்ன? அவர் செய்கிற நோக்கம் என்ன? கேள்வி முடிஞ்சு கேள்வி முடிச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா அதனால விளம்பரம் தெரிவிக்க ஆசைப்படுறீங்க. உங்களுக்கு கருத்தை அவர் சேர்த்து பதிவு பண்றீங்க. அதுதான் பிரச்சனை. கேள்வி அதனால வந்து உங்களுக்கு அதுவும் சொன்னதுக்கு பிறகு அவர் சொன்னதுக்கு பிறகு நீங்க வந்து விளம்பரம் தெரிவிக்க அப்படி கேள்வி அது 2வது கிளை கேட்டிருக்கணும். அது பிறகு கேட்டிருக்கணும். சரி விட்டு பதில் சொல்லுங்க. 2வது என்னன்னு லைவ் இருக்கிறாப்ல இல்ல சொன்ன கேள்வி ரிப்பீட் பண்றாங்க. அதுக்கு தான் ஆமாண்டோம். ரிப்பீட் பண்ணவனா ஆமா இப்படி தான் கேட்டான்னு சொன்னா அத தூக்கி பிடிச்சி என்ன பண்றீங்க? விளம்பரத்துக்கு தான் ஆமான்னு சொல்லிட்டு கருத்தை மாத்திக்கலாம். அந்த கடைசி வார்த்தை அவட்ட வந்து நீங்க விளம்பரத்துக்காக பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சரி சொல்லுங்க. நீங்க பதில் சொல்லுங்க. அது பதில் சொல்லுங்க. இது எல்லாத்துக்கு நீங்க நீங்க இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நண்பராக விடுங்க. கேள்வி புரிஞ்சிட்டாப்ல. கேள்வி சொல்லுங்க. பிஜேயை நாங்க அழைக்கிறோம். நம்ம பிஜேயோட பேச தயார், பிஜேக்கு முன்னால கேள்வி கேட்க தயார்ன்றதை விளங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அங்க சொன்ன காரணத்தை விளங்கல பாருங்க. 3 நாள் காரணம் சொல்லலையா? நம்ம வீடியோ இருக்குது, வேணும்டா வெப்சைட்ல போய் பார்த்துக்கங்க. 3 நாளும் காரணம் சொல்றோம். 3 கட்டத்துல சொன்னோம். என்ன சொன்னோம்? நீங்க ஒரு விளக்கம் விளங்குறீங்கன்னா நம்ம பிரபலியத்தை எதிர்பார்க்கிறோம். சரி, அது இருக்கட்டும் உங்களோட பதில். நம்ம என்ன சொன்னோம்? உங்களுக்கு கொண்ட எங்களை பத்தி விளங்குறோம்டா, நம்மளை பத்தி நமக்கு சொல்ல முடியாதா? நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா டிஎன்டிஜியை பொறுத்த வகையில அவங்க வந்து மார்க்க விவகாரத்துல தீர்ப்பாக ஜமாஅத்து முடிவுன்னு வச்சிருக்கிறாங்க. அது சுத்த முடிவு, யாட்ட முடிவு தான். நீங்க ஜமாத்துல முடிவுண்டா நம்ம பிஜேட முடிவுண்டு அடிச்சு சொல்லுவோம், அது வேற. அது பேசினது கூட முடிவு எடுத்துக்கங்க நீங்க. சரி, எனவே நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா நாங்க பிஜே தவிர்ந்த வேறொருவரோட பேசினா என்ன நடக்கும்? நீங்க அல்லாஹ்வை பயந்து நடுநிலைமையா இரவையில தூங்காம கொஞ்சம் கண்ணை கொத்தி யோசிங்க, விளங்கும். என்ன சொல்றோம்னு சொன்னா பிஜேயை பொறுத்த வகையில அவருக்கு கீழால இருக்கிற யாராவது மாற்று மசூராக்கள் சொன்னால், மாற்று ஃபத்வாக்கள் சொன்னால் பிஜே மாற்றிக்கொள்வாரா என்று கேட்டால் அவரை வெளியே போடுவதற்கு திட்டம் போடுவார். இதெல்லாம் அவரை முன்னுக்கு நம்ம கேள்வியா கேட்கிறோம், நீங்க பதிவு செஞ்சுக்கோங்க. நம்ம அவரு நம்மட உள்ளத்துல சொன்னாரு, நமக்கு நம்மட உள்ளத்துல சொல்ல முடியாதா? இதுக்கு நிறைய சான்றுகள், நிறைய ஆதாரங்கள். என்ன செய்யணும்? அவரோட பேசும்பொழுது கேள்வி கேட்டு என்ன செய்யறோம்? பதிவு தேடிக்கொள்றோம், அதை வச்சுக்கோங்க. இதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இலங்கையில் இருந்தவர் தான் முஜாஹித். உங்களுடைய பார்வையில் போக்கிரி, பொறுக்கி. சரி, முஜாஹித் மௌலவி அப்பாஸ் என்ற மாதிரி முஜாஹித் பொறுக்கி உங்களுடைய பார்வையில. சரி, அந்த முஜாஹித் எங்கிருந்து பொறுக்கி ஆவினாரு கேட்டா இலங்கையில SLTJ உருவாகுவதற்கு அடிப்படை காரணி என்று சொல்லலாம். எல்லா இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா உலமாக்களும் அடுத்த தௌஹீத் அமைப்பில் இருக்கும் பொழுது முஜாஹித் என்ற அறிஞர் தான் SLTJ மிக முக்கியமான தாயாக இருந்தார்.
பல வருடங்கள் அவருடைய SLTJ போர்டுக்கு முன்னால் என்ன செஞ்சார், பேசினார். இந்தியாவுக்கு வந்து டிஜேயோட ஒரு இது மாதிரி ஒரு அமர்வோடு அமர்ந்து இலங்கையில் இருக்கக்கூடிய உலமாக்கள் என்ன செஞ்சாரு. இந்த வீடியோக்கெல்லாம் நீங்க பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க, பார்த்துருப்பீங்க. பல உலமாக்களை பத்தி கேட்டு டிஜேட வாயால் ஆய்வுகளெல்லாம் அப்படிப்பட்டவங்க எல்லாம் எடுத்தார். இந்த அளவுக்கு SLTJ அங்கம் வகிச்சவர் அவர் என்ன செய்யறாரு, சூனியம் சம்பந்தமா ஆய்வு நடத்துறார், கண்ணூர் சம்பந்தமா ஆய்வு நடத்துறார். இந்த ஆய்வு முடிவை எங்க வந்து சொன்னாரு, நம்மட பள்ளியில வந்து சொன்னாரா, வேற வேற பள்ளியில போய் சொன்னாராண்டா? இல்ல, SLTJ என்ற லேபலை முன்னால வைத்துக்கொண்டு அவங்களோட பள்ளியுள்ளுக்கு ஆபீஸுள்ளு கொழும்புல இருக்கிற பெரிய ஆபீஸுள்ளுக்கு இருந்து கொண்டு சூனியம் ஒன்று இருக்கிறது, அதுக்கு தாக்கம் ஒன்று அல்லாஹ் நாடினால் இருக்கிறது, கண்ணூர் இருக்குதுன்னு என்ன செஞ்சாரு, அவங்களோட ஹெட் ஆபீஸ்ல தான் விளங்கப்படுத்தினாரு. அந்த சீடிங்னா அவர்கிட்ட இருக்குது, இல்லாமல் இல்லை. என்ன செஞ்சாங்க, தண்ட ஒரு தாய்வு தானே ஆய்வு பண்ணினாரு, தண்ட ஒரு தாய் தானே கருத்து சொன்னாரு. இங்க வாங்க பாடம், இந்தியாவுக்கு கூட்டிட்டு வாங்க, நம்ம உட்கார்ந்து என்ன செய்வோம், ஆலோசனை பண்ணுவோம், விளங்கப்படுத்தோன்னு முடிவெடுத்தாரா? உடனே என்ன, அவரை விளக்க வேண்டும், இல்லை என்றால் இலங்கை பிரான்ச்சை என்ன செய்து விடுவோம். எந்த அளவுக்கு சொன்னா, அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் முஜாஹிதர முடிவை எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்கள் அல்லது அது வருஷம் வரைக்கும் போனிச்சோ தெரியாது, ஒரு சில மாதங்கள் என்ன செய்து, இலங்கையில் SLTJ பிரான்ச் கிடையாது. ஏன், அவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க, என்ன செய்ய முடியாது. அதுல கருத்து ஒரு கூட்டம் சொல்லி வெளியே வீசுவோம் உண்டு. ஆனா பள்ளி நிர்வாகத்தோட சம்பந்தப்பட்டவங்க சொன்னாங்க வீச மாட்டோம். கடைசிக்கு என்ன நடந்தது, தனி ஷிஃப்ட் வீடியோ இருக்குது, போட்டு சொன்னாரு, நீங்க என்ன செய்யுங்கண்டா, முஜாஹித வெளியே போட பாருங்க, இல்லண்டா பள்ளி என்ன செய்ய பாருங்க, எடுத்து பரிச்சுகளை பாருங்க, அது வீடியோலாம் இருக்குது. அதெல்லாம் அவருக்கு என்ன செய்யலாம், முன்னு போட ஏன் இப்படி செஞ்சீங்கன்ட்டு நமக்கு தாழ்மையா கேட்டுக்கலாம். தனி என்ன சொல்ல வாரோம்னு சொன்னா, அல்லாஹ்வின் மீது சத்தியமா முடிஞ்சுதானே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இது என்ன உண்மை. அதுக்குள்ள வீடியோ என்ன இருக்குது, அந்த தனிமையில வச்ச வீடியோ கூட என்ன சொல்லுங்க இருக்குது, உங்கள்ட்ட இருக்கு. அதுல வந்து யாருன்னு சொன்னா, பிஜிக்கு முன்னால வந்து உட்காரணும்னு விரும்பி வந்தாங்க சித்திக் மௌலவி. சித்திக் மௌலவி SLTJ பார்வையில தேங்காய் திருடன் அவரோட வட்டம். அந்த சித்திக் மௌலவி அந்த கூட்டத்தில் இருக்கிறார். பிஜே பக்கத்துல இருந்துட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு இருந்தவங்க தான். விளங்குதா? என்ன நடந்தது, மாற்று பத்துவா சொன்ன உடனே தூக்கி வீசினார்கள், இல்லைன்றீங்களா? இதனாலதான் நம்ம சொல்றோம், இன்றைக்கு உங்களை அஸ்ரத்தின் ஃபிர்தௌஸியோட நம்ம பேசி, அல்லது அப்பாஸ் அலியோட நம்ம பேசி, MI சுலைமானோட பேசி, அல்லாஹ் தானே ஹிதாயத்தை கொடுக்கிறது. அவங்களோட முடிவு மாறினா பிஜே முடிவை மாத்துவாரா, அல்லது நீங்களும் வழிகட்டு போயிட்டீங்கன்னு வெளியே போடுவார்? அல்லாஹ் பயந்து முடிவெடுங்களேன். இருங்க, நீங்க எடுத்தீங்க முடிவு, அதுதான் நம்ம சொல்றோம். முந்தின வரலாறு இருக்குல்ல, ஆதாரம் சொல்லி முந்தின வரலாறு சொல்றாருங்க. என்ன அர்த்தம் உங்களுக்கு? முந்தின வரலாறு வச்சு சொல்றாரு காக்கா, முந்தின வரலாறு. அப்ப என்னுடைய உள்ளத்துல
வெளியில போறோம். ஒரு அளவு தான் பொறுமையா பேசலாம். தேவையில்லாத பதில பூர்ணமா சொல்ல விட்டா இதுதானே உங்களோட கலாச்சாரம் நாகரிகம். விடுங்க என்ன மறுபடியும் கலாச்சாரமோ நாகரிகத்தை அந்த கலாச்சாரத்தை வெளியே வந்துட்டோம். ரசிகர் மன்றத்துல குற்றத்தை பேசிக்கிறது பதில் முடிச்சுக்கிறேன்ப்பா. எதுக்கு வந்தோம்? நான் கேள்வி பதில் கேட்கறது வரல. ஒரு கடைசியா பேசுறேன். அங்க வச்சு பேசும்போது நான் உங்கள்கிட்ட பேச வந்தேன். அந்த பேசும்போது என்ன சத்தியமா சொல்றேன். நீங்க சொல்லி கேள்வியா கேட்டது நீங்க கேட்டீங்க. இல்ல நான் உங்களோட பேசணும். கேளுங்க, நான் உங்களோட பேசணும். அந்த மாதிரி பேசும்போது இப்ப சர்ச்சை போயிருவீங்களோன்னு சொன்னதுனாலதான் சர்ச்சை. அவர் சொன்னது என்னன்னு சொல்லுங்க. முடியுங்க இதைத்தானே வெஸ்டிகேட் சொல்லி ஏன் கத்தினீங்க? முதல் விஷயம், கேட்க வந்ததுனாலதான் கேள்வி வந்தது. இல்லாட்டி உங்களோட ஒப்பந்தத்தை செஞ்சுட்டு போயிருந்தது. எனவே கேட்க வரலன்னு சொல்லாதீங்க, கேட்கத்தான் வந்தீங்க. விளங்கிட்டா? சரி. அப்ப நம்ம என்ன சொல்றோம்டா, நம்மட உள்ளத்துல உள்ளதை விளங்கி உங்களுக்கு சொல்ல முடியுது. நம்ம வெளிப்படையான ஆதாரத்தை காட்டி ஒரு தீர்வு சொல்ல முடியல. அதுதான் பிரச்சனை. அதனாலதான் இந்த குழப்பம். சரி, நம்ம என்ன சொல்றோம்? டிஎன்டிஜேயின் பக்கா தாரியாக இருந்த, எஸ்எல்டிஜேயுடைய மிக முக்கியமான தாரியாக இருந்த, ஒரு ஆய்வாளராக இருந்த, தௌஹீதி என்ற மதரசாவை ஆரம்பிச்சு முஜாஹித் பின் ரசீன்ற கையில தான் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தவர் சொந்த ஆய்வு முடிவை சொன்னவுடனே வாருங்கள் பேசுவோம் என்று அழைத்தார்களா, தூக்கி வீசுங்கள் என்றார்களா? ஆதாரம். இதை வச்சு நம்ம என்ன சொல்றோம்டா, நம் அடுத்த தாயிகளோட பேசி, இந்த அஷ்ரஃப்தீன் ஃபிர்தௌஸியோட பேசினோண்டு வைங்க, அல்லாஹ் எனக்கும் ஹிதாயத்தை தரலாம், அவருக்கும் ஹிதாயத்தை கொடுக்கலாம். அவர் என்ன செஞ்சிட்டாரோ, உண்மையிலே சூனியம் இருக்கிற மாதிரி தானே விளங்குது அப்படின்னு சொன்னா பிஜே இதை ஏற்றுக்கொள்வாரா? இத இல்ல அவரும் வழிகட்டு போயிட்டாங்க ஒதுக்குவாராண்டா? ஆதாரம் ஒதுக்குவார். ஆதாரம் ஒதுக்குவார். ஆமா, ஆதாரம் என்ன? முஜாஹித ஒதுக்கின மாதிரி என்ன செய்வாங்க? அதுக்குள்ள ஆதாரத்தை நாங்க தந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா? என்னதுக்கு? முஜாஹித ஏன் நீக்கினாங்கங்கிற ஆதாரத்தை தந்தா ஏத்துக்குவீங்களா? நீக்கின சரிதான் ஏத்துக்குவீங்களா? தந்தா ஏத்துக்குவீங்களா? சரி, அதான் எல்லாத்தையுமே அதனாலதான் விவாதத்தை கூப்பிடலாம்.
3 பேர் சும்மா இருங்க. அதை நீங்க இந்த பாருங்க நோக்கம் நிறைவேறணும். இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க உங்களுக்கு எங்களுடைய சகோதரி கேள்வி கேட்டாரு பதிலா சொல்லுங்க. என்ன கேள்விண்டா முஜாஹித விளக்கினத்துக்கு சூனியமோ கண்ணூரோ காரணம் அல்ல, வேறொரு காரணம் இருக்கிறது. ஏற்றுக்கொள்வீங்களா? நம்ம ஏற்றுக்கொள்றோம். முஜாஹித இதற்காகத்தான் வெளியே போட்டார்கள் என்பதற்காக நம்ம ஆதாரம் தான் ஏற்றுக்கொள்வீங்களா? இப்ப நான் சொல்றேன் என்னண்டா, இப்ப இந்த கட்டத்துல நிக்கும் பொழுது நம்ம சொன்ன கேள்விக்கான முடிவு வரல, நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் முடிவு வரல. எதுல நிக்குது? நம்ம ஆதாரம் காட்ட வேண்டியிருக்கு, நீங்க ஆதாரம் காட்ட வேண்டியிருக்கு. அப்பதான் நம்ம என்ன செய்யலாம், அடுத்த கட்டம் போகலாம். எனவே நம்ம என்ன தெரியுமா சொல்றோம், நம்ம இலங்கைக்கு போறோம், நம்ம இதுக்காக வேண்டி என்ன செய்யறோம், அதிராம்பட்டினத்துக்கு ஒரு நேரத்துக்கு வரும் பொழுது அந்த ஆதாரத்தை என்ன செய்யறோம், நீங்களும் ஆதாரத்தை என்ன செய்யுங்க, அது தெளிவாக இருக்கணும். இதுக்குத்தான் நம்ம என்ன செஞ்சோம் இருந்தா அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம், அடுத்த கட்ட நகர்வுக்கு போவோம். சரி முடிச்சு நம்மளுக்கு இதை வச்சு நான் கொடுத்துருங்களா ஒரு நிமிஷம் என்ன இது வந்து இப்ப இந்த மாதிரி பேச்சு இனிமே அடுத்த கட்ட அமர்வு இந்த மாதிரி 4 செவத்துல வச்சு பேசுற மாதிரி கூடாது. நீங்க எந்த அளவுக்கு அல்லாஹ்வை சத்தியமாக நீங்க சொல்லக்கூடிய உங்களை நீங்க அடிச்சு நீங்க பேசுறீங்களோ அதை பகிரங்கமா போட்டு உடைங்கள, விவாதத்துக்கு வந்து உடைங்கள, உலகத்துக்கு தெரியப்படுத்துங்க. அதுல ஏன் தயக்கம்? விவாதத்துக்கு ரெடி ஆகிதான் ஒப்பந்தத்துக்கு போடுறதுக்காக 3 பேர் வந்தாங்க. யாராரு? முஜாஹித் ரசீன், முஜாஹித் ரசீன், சித்திக் மௌலவி, முஜாஹித் மௌலவி, இது முர்ஷித் அப்பாசி எதுக்கு வந்தாங்க? ஏன் டிஎன்டிஜி அலுவலகத்துக்கு வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? ஒப்பந்தத்துக்கு தானே வந்தாங்க. யார கூப்பிட்டாங்க? பிஜே கூப்பிட்டாங்க. ஏன் எங்க போனார் அவரு? உங்க இடத்துக்கு விசா எடுத்துக்கிட்டு டிக்கெட் எடுத்துக்கிட்டு கூப்பிட்டதுக்கு பேர்ல வந்தாங்க. எங்க போனாரு? நல்ல அப்பாயின்மென்ட் வாங்குவீங்களா? அதோட விவாதத்துக்கு வர்றவங்க இந்த பாருங்க அது முடிச்சு விவாதத்துக்கு வரலங்க ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கோம். விவாதத்துக்கு வர்றவங்க என்ன பண்ணனும்? பிஜேபி கூட்டத்துக்கு என்ன பண்ணனும்? அமைதியா சொல்லுங்க. வந்தது எதுக்கு தெரியுமா? அது முடிச்சு விவாதத்துக்கு வர்றவங்களுக்கு விவாத ஒப்பந்தத்துக்கு வர்றவங்க எந்த சார்பா தான் பேசுறது நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? தமிழ்நாடு தர்ஜுமா சார்பாக பேசுறது நீங்க எப்படி முடிவு பண்றது? தலைங்க ரெடியா? முடிவு பண்றீங்க. எல்லாருமே எனக்கு பிறகு வந்தாங்க தான். உங்களுக்கு தெரியுமா? என்னமோ தெரியல அந்த மாதிரி
வரீங்க நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. அதான் பிடிச்சி கேள்வி வந்தாட்ட கேளுங்க. பிஜே கூப்பிடுறதுக்கு என்ன அப்பாயின்மெண்ட் நான் சொல்றேன். அவரு வந்தவரை சொன்னாங்க. வந்தவரை சொன்னாங்க. வேலை இல்லாத ஆளு கிடையாது. நம்ம கிட்ட என்ன பிஜே கவர் பண்ணுங்க. பேசுவாங்க. நீங்க அங்க இருக்க தனிப்பட்ட மனித மோதிக்கிறாங்க பெரிய பேர் தவியில இருந்து 5 வருஷம் தவியில இருந்து இங்க பார்த்துட்டு வந்தீங்க மட்டும் நிறைய இந்தாங்களா இப்போ நம்ம கடைசியாக வைக்கக்கூடிய செய்தி பண்ணாக்கா இன்ஷா இப்போ நீங்கள் நாளைக்கு நீங்கள் பயணம் இருக்கிறதுனால இனி அடுத்த முறை எப்போ நீங்கள் இந்தியாவுக்கு போடுவீங்க வரும்போது என்ன தேதி வருங்கன்னு உங்களுடைய நிர்வாகிக்கு நீங்கள் சொல்லுங்கள். அந்த தேதி பிரகாரம் நம்ம வந்து விவாத ஒப்பந்தத்தை தமிழ்நாட்டில் எங்கே போடலாம்? தஞ்சாவூரில் போடலாமா, சென்னையில் போடலாமா? என்ன தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய தாய்களோடு விவாத ஒப்பந்தம் போடும்போது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய தாயிகள் ஏராளம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய கேளுங்க, அவங்களுடைய விவாத நிகழ்ச்சியில நீங்க பல நீங்க பார்த்திருக்கலாம். சரி, பார்த்திருக்கலாமா? பார்த்திருக்கலாமா? நான் நம்புறேன் பார்த்திருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய தாயிகளை வந்து எங்க தரப்புல நீங்க வைக்கும் போது ஆளை பர்டிகுலரா மென்ஷன் பண்ணக்கூடாது. நாங்கள் விவாதத்துக்கு உங்க தரப்புல எத்தனை பேர் வந்தாலும் வரலாம். அதே மாதிரி உங்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக அந்த எண்ணிக்கை நிகராக நாங்களும்
உங்களுக்கு முடிஞ்சா ஆனா ரெண்டாவது நீங்க வரக்கூடும் போது அதுக்கான செலவை நாங்களே ஏற்றுவோம். சரி ஏன் நம்ம அந்த மாதிரி ஒரு இலக்கிய முடியும் அந்த மாதிரி ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி நீங்க இப்ப சொன்ன செய்தியெல்லாம் எங்களுக்கு ஆதாரம் இருக்கு எதெல்லாம் அல்லாமல் சத்தியம் என்று சொன்னீங்களோ அதை வைங்க, உனக்கும் தெரியட்டும் உங்களுக்கு விவாத மூலியமாக முடியவில்லை. அப்ப நீங்க பண்ணுங்க நம்ம சொல்றோம், அதே மாதிரி நானும் சொல்றேன். ஏன்னா அப்ப அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்த விட இப்ப நம்ம முடிவு தெரியும். சரி அதான் உங்களோட முடிஞ்சா நீங்க கட்டளையிடும் அதிகாரியா வந்தீங்களா, கேள்வி கேட்க வந்தீங்களா? நாங்க விவாதத்துக்கு நீங்க ஏற்கனவே விவாதம் வைக்கலான்னு ஒப்பந்தத்துக்கு வந்துட்டு போனதுனால அது சம்பந்தமா நாங்கள் கொடுத்த அந்த அறைகோடு இருக்கு இல்லையா, அதையும் வச்சு நீங்களும் சொன்னதுக்காக நீங்க சொல்லிருக்கீங்க நான் தயாரா இருக்கிறேன், அதையும் வச்சு ஏன் நம்ம ஒருவருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு மைக்க பிடிச்சி பேசிட்டு இருக்கணும்? ஒரு இடத்துல பொதுவான இடத்துல 200 பேர் இங்கிட்டு ஒரு 200 அங்கிட்டு ஒரு 200 எத்தனையோ நம்ம சக்தி உட்பட்டு யாரு நம்ம முடிவு பண்றோமோ ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அங்க நம்ம மார்க்க சம்பந்தமாகவோ அல்லது நிர்வாகத்துல பிஜேபி தனிப்பட்ட முறையில் என்னென்ன உங்களுக்கு அதிருப்தி இருக்குதோ அங்க நீங்க ஓப்பனா பேசலாமே. சரி அதான் நான் கேட்கிறேன், நீங்க கட்டளையிடும் அதிகாரியா? கட்டளையா வரல, இத ஒப்பந்தத்துக்கு வாங்கன்னு நாங்க வைக்கிறோம். கட்டளை எடுத்து நான் யாரும் உங்களுக்கு. சரி இப்ப நம்ம சொல்றோம், சொல்லுங்க. நம்ம 3 நாள் 3 கட்டத்தில் என்ன செஞ்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். நம்ம விவாதத்துக்கு அல்லது பிஜேக்கு முன்னால் இருந்து கேள்வி கேட்க தயார். நீங்க விவாதம் என்பதை மாத்திரம் பிடித்துக் கொண்டீர்கள், பிஜே என்பதை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நம்ம 3 கட்டத்திலும் வீடியோ இருக்குது சொல்லும் பொழுது சொன்னோம், நம்ம பிஜேயோடு விவாதம் செய்ய தகுதி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நல்லோம், நம்ம தகுதி கிடையாது. ஆனா நான் ஒரு மாணவனாக இருந்து பிஜே கிட்ட கேள்வி கேட்க விரும்புகிறேன். இது இந்த கட்ட கொள்கையா என்று கேட்டால் நீங்க சொல்றீங்க நான் பிரபலியம் எடுக்க அப்படின்னு ஒரு கருத்து வந்துச்சு தானே, நான் பேசுறேன். ஆனா நம்ம இந்த கட்டத்திலிருந்து எடுத்த முடிவா அல்லது எஸ்எல்டிஜே உறவுகள் இலங்கையில் இருக்கக்கூடிய பிரான்ச் உறவுகள் எங்களை நேசிக்கக்கூடிய நேரத்தில் எடுத்த முடிவா என்றால் நேசிக்கக்கூடிய நேரத்தில் எடுத்த முடிவு. முஜாஹித் அவர்களை வெளியே எரியும் பொழுது நம்ம எஸ்எல்டிஜேக்குள்ள இல்ல, ஆனா எஸ்எல்டிஜே ஆதரவாளர்களா இருந்தோம். அப்ப என்ன செஞ்சாங்க, நம்ம கிட்ட கோல் போட்டு கேட்டாங்க, நீங்க உங்களோட எஸ்எல்டிஜே உறவுகளுக்கு கோல் போட்டு சத்தியம் பண்ணி என்ன வாக்குமூலம் எடுங்க எதுன்னு சொல்லி எங்கள்கிட்ட கோல் பண்ணி கேட்டாங்க, மௌலவி சூனியத்துல உங்களோட நிலைப்பாடு என்ன? இது வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி. நம்ம அப்ப என்ன சொன்னோம்னு சொன்னா தெளிவாக, நான் சூனியத்துல இதான் நிலைப்பேன், நம்ம சூனியம் இருக்குதுன்னு சொல்றோம். அல்லாஹ் நாடினா என்ன செய்யும்? எந்த அளவுக்கு அவங்க கேட்டாங்கண்டா, அப்ப இஸ்மாயில் சலஃபி அவங்க நான் சொன்னேன் அவங்களோட கருத்தை அவங்கள்ட்ட கேளுங்க, நம்மளோட கருத்தை நம்ம கிட்டங்க. அந்த அளவுக்கு நம்ம தெளிவா சொன்னதுக்கு போறவோ அப்ப நீங்க பிஜேயோட பேச தயாரா? ஆமா தயாரு. சரி நம்ம அதுக்கு ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டேன். சார் முடிஞ்சது. முடிஞ்சு கிறிஸ்டியானி விவாதம் நடந்தது பாருங்க, கிறிஸ்டியானி விவாதம். அந்த விவாதத்துக்கு எஸ்எல்டிஜே உறவுகள் வரும் பொழுது நமக்கு கோல் போடுறா. என்னதுக்கு போட்டாங்க, மௌலவி நீங்க பிஜேயோட பேசணும்னு சொன்னீங்க, நாங்க இப்ப பிஜே இடத்துக்கு தான் போறோம், நீங்க வாரீங்களா? நம்ம சொன்னோம் நம்மளோட வைஃபுக்கு 2வது புள்ள கிடைக்க இருந்த கட்டம், நம்மளோட கையில டிக்கெட்டுக்கு சல்லி இருக்குல்ல, அவங்க சல்லி போட்டு கூட்டிட்டு போறாங்க, நம்ம அவங்களோட சல்லியில போக விரும்பல. அதை கூட நம்ம பயான்ல சொன்னோம், விளங்குதா? நம்ம சொன்னோம் சல்லியும் இல்ல, நம்மளோட வைஃபோட நிலைமை இப்படி இருக்குது, இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்வோம், போவோம். அதுக்கும் அவங்க என்ன சொன்னாங்க, அப்படியா மௌலவி நல்லோம், அப்ப இன்னொரு சந்தர்ப்பத்தில் போவோம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க சொல்லி நம்மளை அங்கீகரிச்சு நம்மளை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. என்ன நடந்தது, நம்ம இப்படியே பார்த்தோம். எஸ்எல்டிஜில திருப்பி என்ன இன்னொரு சந்தர்ப்பம் வர மாதிரி இல்ல. இப்பதான் முஜாஹித் மௌலவியோட என்ன செய்யுது, விவாத ஒப்பந்தம் கொழுவிக்கிட்டு போகுது. நம்ம தான் என்ன செஞ்சோம், முஜாஹித் மௌலவி நீங்க இந்தியாவுக்கு போறதாக இருந்தா நம்மளே என்ன செய்யறோம், உங்களோட சேர்ந்துக்களை நம்மளே கூட்டிட்டு போங்க. நமக்கும் நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறோம், பிஜேயோட பேசுறதுக்கு ஆசையோட தான் இருக்கிறோம். அவர்கிட்ட கேள்விகள் இது எப்ப வந்தது, நேசிக்கும் பொழுது வந்தது. அதே முடிவுல தான் நம்ம கொள்கையை நினைச்ச நேரம் மாற்ற ஆட்கள் அல்ல, இன்றைக்கும் அதே நிலைப்பாட்டில் இருக்கிறோம். உங்களோட முடிவை நீங்க சொல்லிட்டீங்க, நம்மளோட முடிவை என்னன்னு சொன்னா நீங்க முடிவு பண்ணி விவாதம் அல்ல, நீங்க உங்களோட ஆபீஸ்ல வச்சுங்க, நான் மட்டும் வாரேன், நீங்க வீடியோ பண்ணுங்க, தேவைன்னா நான் ஒரு வீடியோவை கூட்டிட்டு வரேன், நான் மட்டும் வாரேன். என்னன்னா பிஜேக்கு உங்களுக்கு மாணவனாக முட்டங்கால் உட்கார்ந்து நான் என்ன செய்யறேன், கேள்வி கேட்கிறேன், பிஜே எனக்கு விளக்கம் தரட்டும். நான் தானே திருந்தோணுமா வடிகட்டு போறேன் சமூகத்துக்கு சொல்றது. எனவே எனக்கு தரட்டும்ன்ற நிலைப்பாட்டில் நான் இருக்கேன். உங்களோட நிலைப்பாடு நான் தான் பேசுவேன். உங்களோட நிலைப்பாட்டு எப்படி நீங்க சொன்னீங்களோ, உங்களோட நிலைப்பாட்டு எப்படி நீங்க எனக்கு வச்சீங்களோ நான் உங்களுக்கு வைக்கல, நான் எனக்கு தான் வச்சுக்கிறேன். நான் பிஜேயோட பேசணும், பிஜேட்ட கேள்வி கேட்கணும், நீங்க அதுக்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்திட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த நாட்டு நைட்டு நீங்க ஏற்பாடு பண்ணி தான் நம்ம போயிருப்போம். இன்றைக்கு நம்ம நாளை போக வேண்டியிருக்குது. இல்லைன்னா நீங்க இப்ப கூப்பிட்டா நம்ம என்ன செய்வோம்,
வீடியோட வந்து நிற்போம், அந்த அளவுக்கு இருக்கிறோம். எனவே இதுல நான் மாற்று கருத்துக்கு வர மாட்டேன். இது ஏனென்றால் எஸ்எல்டிஜே உறவுகள் என்னை நேசிக்கும் பொழுது நான் எடுத்த முடிவு, அதே முடிவுல தான் நான் இருப்பேன். இதுல வந்து நீங்க என்ன கருத்து விளங்கினாலும் அல்லாஹ் அதற்கு சாட்சி என்னுடைய உள்ளத்தில் உள்ளதற்கு. எனவே இதுதான் என்னுடைய முடிவு. அதோட இவர் ஒன்று சொன்னார் என்னன்னா, டிஎன்டிஜேக்கு ஒரு நிர்வாக அமைப்பு இருக்குது, அவங்க ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்க. அவங்க நினைச்ச உலமாக்களை தான் என்ன செய்வாங்க, அனுப்புவாங்கன்றது வந்து அவர்களுக்கு தான் கடமை, அவர்களுக்கு தான் அது நிபந்தனை. எனக்கு அது நிபந்தனை ஆகுமா? நான் என்ன கேட்பேன், ஒப்பந்தம்ன்றது எதுக்கு நடக்கும்? ஒப்பந்தம்ன்றது ரெண்டு பக்கம் புரிந்துணர்வோடு பேசி அது நிறைவேறினாலும் விவாதத்துக்கு போவோம். எனவே நம்ம ஒப்பந்தத்துக்கு தான் வந்து சொன்னோம் பிஜே தாங்க, இது தவறா? ஒப்பந்தம்ன்றது எதுக்கு நடக்குது? டிஎன்டிஜேக்கு தான் லெட்டர் வரும், ஒப்பந்தம் அவங்களோட ஆபீஸ்ல தானே நடக்குது. அங்க வந்து தான் கேட்கிறோம், நீங்க வந்து எப்படி நம்மளோட விவாதம் பண்ணணும்னு சில நிபந்தனைகளை வைக்கிறீங்களோ அதே மாதிரி நாங்க ஒரு நிபந்தனை வைக்கிறோம், பிஜே என்ன செய்யணும், வரணும். இது எப்படி தவறுன்றீங்க? எனவே நம்ம முடிவுல இருக்கிறோம். இந்த முடிவுக்கு நீங்க உடன்பாடுன்னு சொன்னா அடுத்த கட்டம் நீங்க யோசிங்க. நம்ம அதுக்குண்டும் வர தயாரா இருக்கு. உங்களோட செலவோ எதுவும் தேவையில்ல, நம்மளோட செலவுலே நம்ம வச்சுக்கிறோம். இதுதான் முடிவு. இதற்கு பிறகு எதுவும் என்ன செய்ய, அவரோட முடிவை சொல்லிட்டாரு, நம்மளோட முடிவை சொல்லிட்டோம். இதுக்கு பிறகு நீங்க எதுவும் என்ன செய்யக்கூடாது, இந்த இடத்துல பேசக்கூடாது. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஏன் சார் நம்மளுடைய அவர் என்னோட சமடா பேசுறா, அவர் சொல்ற காரணம் மௌலவி ரூம் போயிட்டு